Hi friends, welcome to Praganya Home. இன்னைக்கு சூப்பரான ஒரு கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். அதுவும் இந்த பேட்டர்ன்ல செய்யிறதுக்கு ஒரு 5 minutes இருந்தா போதும். இது வந்து ரொம்ப சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். இந்த வருஷ விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பேட்டர்ன்ல செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டாவும் சூப்பராவும் இருக்கும். இதுக்கு வந்து தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசி பயிறு எடுத்திருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த கொழுக்கட்டை வந்து எதால் செஞ்சீங்கன்னு சாப்பிட்டு முடிக்கிற வரையிலுமே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டைக்கு அரிசியை வறுக்கணும், அரைக்கணும், இடிக்கணுங்கிற எந்தவித அவசியமும் கிடையாது. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவையை வச்சு தான் இந்த கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ரவையை வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்குறேன். இந்த எள்ளு கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ அது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கிங்க. 1 டம்ளர் ரவைக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி கொதித்த பிறகு வந்து நம்ம வெள்ளத்தை நுணுக்கி வச்சுருக்கிறேன். அது 2 கப் அளவுக்கு, 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்திங்கன்னா கரெக்டான இனிப்பு இருக்கும். அந்த வெள்ளத்தை வடிகட்டி வச்சுருக்கிறேன். பாகாக்கி குப்பையெல்லாம் இருக்குங்கிறதுனால வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெள்ளை தண்ணியில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளு, பாசிப்பயிறு போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்ட பிறகு ஒரு 3 கரண்டி துருவுன தேங்காவை சேர்த்துக்கணும். இது 3 ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்க்கணும். ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நல்ல கெட்டியாகிடும். அதுக்கு பிறகு அப்படியே ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அதிலேயே வந்து அந்த வெள்ளை பாகுலையே ரவா வெந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதில் ஒரு 2 ஏலக்காவை தட்டி போடணும். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆற வச்சு நீங்கள் பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்க வரும், கையில் ஒட்டாத வரும். சப்போஸ் ஒட்டுனதுன்னா நெய் தடவி கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ரவையில் செஞ்சுருக்கீங்கன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத லெவலுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சாங்கிறத ஒரு கத்தியோ அல்லது கரண்டியோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.